ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இப்போ ரீசெண்டாக ஒரு 590 கோடி ஊழல் பண்ணியிருந்தாலும், அந்த பேங்க்கோட பவர் தெரியாம நெறைய பேர் பேசுறாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப அந்த பேங்க்க வாங்கலாமா? வேணாமா? அப்படிங்கிறத ஒரு அனாலிசிஸ் மூலமா முடிவு பண்றது தான் இந்த வீடியோ. ஸோ ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் நீங்க வாசிச்சு பார்த்தாலே தெரியும். ஃபாஸ்ட் குரோயிங் நியூ ஏஜ் பிரைவேட் செக்டார் பேங்க். ஒரு பேங்கிங் ஸ்டாக்க நம்ம வாங்கலாமா? வேணாமா? முடிவு பண்றதுக்கு, பேங்கிங் செக்டாருக்கு பார்க்க வேண்டிய மெட்ரிக்ஸ வச்சு தான் நம்ம முடிவு பண்ண முடியும். அந்த வகையில நம்ம ஒவ்வொரு மெட்ரிக்ஸா பார்த்துட்டே வரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மெட்ரிக்ஸா என்ன பார்ப்பாங்கன்னா, பிரைஸ் டூ புக். ஸோ பிரைஸ் டூ புக் 1.34 அப்படிங்கிறப்போ ஓரளவு ரீசனபிளா தான் இருக்கு. ரொம்ப அதிகமா இல்ல. அதே மாரி ஃபாஸ்டஸ்ட் குரோயிங் நியூ ஏஜ் பிரைவேட் செக்டார் பேங்க்குக்கு நம்ம 1.34 தான் குடுத்துருக்கோங்கிறப்ப நமக்கு வாங்கலாம்னு தோணலாம். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வெறும் 4.21 தான் இருக்கு. சரி, நம்ம அப்போ ஒரு கம்பேரிசனுக்கு ஸ்டேட் பேங்க்குக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 17.2. இன்னொரு பேங்க்கும் பார்க்கலாம். கனரா பேங்க். கனரா பேங்கோட ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 18%. ஸோ ஐடிஎஃப்சியோட ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வெறும் 4% தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனி வந்து தொடர்ந்து கேபிட்டல் ரைஸ் பண்ணிட்டே இருக்காங்க பல வருஷமா. அப்படி கேபிட்டல் ரைஸ் பண்ணி அதுக்கு எவ்வளோ ரிட்டர்ன் சம்பாரிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 4%. இத எங்க போய் சொல்றதுன்னு தெரியவே இல்ல. அதுக்கப்புறம் முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது காஸ்ட் டூ இன்கம். ஸோ காஸ்ட் டூ இன்கம் நம்ம ஆளுங்களுக்கு எவ்வளோன்னு பார்ப்போம். காஸ்ட் டு இன்கம் 82%லேருந்து 71%ஆ குறைச்சிருக்காங்க. ஸோ ரூ. 100 அவங்களுக்கு வருதுன்னா, எவ்வளோ ரூவா செலவாகுது அப்படிங்கிறது தான் இந்த மெட்ரிக். ரூ. 70 செலவாயிருது. ஓகே, அப்ப நம்ம வந்து ஒரு கம்பேரிசனுக்கு ஸ்டேட் பேங்க்குக்கு எவ்வளோ ஆகுதுன்னு பார்க்கலாம். நம்ம ஸ்டேட் பேங்க்குக்கு எவ்வளோ ஆகுதுன்னா, ரூ. 48 தான் ஆகுது. சரி, கனரா பேங்க் பார்க்கலாம். கனரா பேங்க்குக்கு ரூ. 46 தான் ஆகுது. அந்த வயசுலயும் ஐடிஎஃப்சி பேங்க் சிக்னிஃபிகன்ட்டா அதிகமா இருக்கு. ஸ்டேட் பேங்க்குக்கும், கனரா பேங்க்குக்கும் 50% ரூ. 50 காஸ்ட் டு இன்கம்னா, நம்ம ஆளுக்கு ரூ. 71 காஸ்ட் டு இன்கமா இருக்கு. நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்டான மெட்ரிக்ஸ் பார்க்கலாம். ரிட்டர்ன் ஆன் அசெட். அவங்கட்ட உள்ள அந்த லோன் புக்க வச்சு, அவங்க எவ்வளோ ரூவா சம்பாரிக்கிறாங்க. ரூ. 100 லோன் புக்குக்கு வெறும் 48 பைசா தான் சம்பாரிக்கிறாங்க. இது ரொம்பவே கம்மி. இதையுமே நீங்க ஸ்டேட் பேங்க்குக்கும், கனரா பேங்க்குக்கும் கம்பேர் பண்ணி பாருங்க. அப்புறம் என்பிஏ. என்பிஏ வைஸ் என்ன? என்பிஏ வைஸ் ஓரளவு கம்ஃபர்டபுளான பொசிஷன்ல தான் இருக்காங்க. நம்ம ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கும். என்பிஏ வைஸ் 0.53. ஸோ 0.53ங்கிறது ஒரு நல்ல பொசிஷன் தான். நான் என்ன சொல்ல வரேன்னா, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வைஸும் பெனிஃபிட் இல்ல. ரிட்டர்ன் ஆன் அசெட் வைஸும் பெனிஃபிட் இல்ல. பிரைஸ் டு புக்கும் நம்ம கனரா பேங்க விட அது அதிகமா இருக்கு. காஸ்ட் டு இன்கம் ரூ. 70 இருக்கு. ஸோ இவ்வளவு பிரச்சனை உள்ள ஒரு பேங்க் 590 கோடி ஃப்ராடுன்னு சொல்றாங்க. ஸோ இவ்வளவு பிரச்சனை உள்ள ஒரு பேங்க்க நம்ம வாங்கணுமான்னு நம்ம தான் முடிவு பண்ணணும். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். இது ஒரு இன்வெஸ்ட்மென்ட் அட்வைஸ் இல்ல. ஒரு சிம்பிள் அனாலிசிஸ் வீடியோ தான். தேங்க் யூ.